ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா. யூனிட் 2 உடைய கண்டினியூஷன் பார்க்கலாமா? நம்பர்ஸ் ஃப்ரம் 21 to 99. 21லேருந்து 99 வரைக்கும் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? கீவேர்ட்ஸ். இதில் என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாமா? நம்பர்ஸ், ஃபார்வர்ட், பேக்வேர்ட், ஸ்கிப் கவுண்ட். நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், 21லேருந்து 99 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ். ஃபார்வேர்டு அப்படின்னா முன்னாடி போகிறது. ஓகே, முன்னாடி போகிறத நம்ம ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி வர்றதை தான் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிப் கவுண்ட் அப்படின்னா நம்பரை விட்டுட்டு போகிறது தான் ஸ்கிப் கவுண்ட். அதாவது இப்போ பாருங்க, 1 2 3 இருக்குன்னா இப்போ 1க்கு அப்புறம் 2 தானே, ஆனால் 2வை விட்டுட்டு டைரக்டாக 3க்கு போயிடுறோம். அப்போ 2 என்ன பண்ணியாச்சு? ஸ்கிப் பண்ணியாச்சு, ஜம்ப் பண்ணி 3க்கு போயாச்சு. இதை தான் ஸ்கிப் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸ் ஃபேமிலி பார்க்கலாமா? பண்டில் ஆஃப் நீம் ஸ்டிக்ஸ். ஸோ நீம் ட்ரீ அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? வேப்ப மரத்தை தான் நம்ம நீம் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நீம் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்களே, அப்போ வேப்ப குச்சிகள் அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 நீம் ஸ்டிக்ஸ் பண்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பண்டிலில் எத்தனை நீம் ஸ்டிக்ஸ் இருக்குது? 10 இருக்குது. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்? டென்ஸ் ஃபேமிலி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஹவு மெனி டென்ஸ், எத்தனை டென்ஸ் இருக்கு இதில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு பண்டில் இருந்தால் இதில் ஒரே ஒரு 10 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இங்கே 1 போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 டென்ஸ்னா என்ன அர்த்தம்னா 10 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ 1 போட்டு 0 போடணும். 1 டென்ஸ்னா 10. ஓகே, 2 பண்டில்ஸ் இருக்கா? அப்போ 2 டென்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே 2 போட்டுக்கணும். 2 டென்ஸ்னா எவ்வளோ? 20. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 1 2 3 பண்டில்ஸ் இருக்கா? அப்போ 3 டென்ஸ் இருக்கு. அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். 3 டென்ஸ்னா எவ்வளோ? 30. ஓகே, 3 டென்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? 3 போட்டு 0 போடணும். 30 கிடைக்கும். அதாவது இதுக்குள்ளே எத்தனை இருக்குது? இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, மொத்தமாக ஆட் பண்ணால் 30. நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4 பண்டில்ஸ் இருக்கா? அப்போ இங்கே 4 போட்டுக்கணும். இங்கே 40 போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 1 2 3 4 5 பண்டில்ஸ் இருக்கா? அப்போ இங்கே எத்தனை டென்ஸ் இருக்கு? 5 டென்ஸ் இருக்கு. 5 டென்ஸ்னா என்ன எழுதணும்? 50. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 1 2 3 4 5 6 பண்டில்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குங்க? 6 டென்ஸ் இருக்கு. அப்போ இங்கே 6 போட்டுக்கிட்டு 60 போட்டுக்கணும். 6 டென்ஸ்னா 60. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 பண்டில்ஸ் இருக்கு. அப்போ 7 டென்ஸ் இருக்கு. அப்போ இங்கே 7 போட்டுக்கணும். 7 டென்ஸ்னா 70. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 8 பண்டில்ஸ் இருக்கு. அப்போ 8 டென்ஸ் இருக்கு. 8 டென்ஸ்னா எவ்வளோ? 80. நெக்ஸ்ட் பாருங்க, 9 பண்டில்ஸ் இருக்கு. 9 பண்டில்ஸ்னா 9 டென்ஸ். ஸோ 9 இங்கே போட்டுக்கணும். 9 டென்ஸ்னா எவ்வளோ? 90. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராக்டிஸ் ரைட் த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் அப்படியே பார்த்து இங்கே கீழே நீங்கள் எழுத போறீங்க, அவ்வளோதான். இங்கே என்ன இருக்கு? 10 20 30 40 50 60 70 80 90. 10 10 எழுதிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பாருங்க, 10 20 30 40 50 60 70 80 90. 10 20 30 40 50 60 70 80 90. 10 20 30 40 50 60 70 80 90. நெக்ஸ்ட் பாருங்க, try this. Color the boxes below for the given numbers. இங்கே நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு இந்த பாக்ஸஸில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, 20 கொடுத்துருக்காங்க இல்லையா? 20னா எத்தனை டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம்? 20னா 2 டென்ஸ், 30னா 3 டென்ஸ், 50னா 5 டென்ஸ். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்க, 40னா 4 டென்ஸ், 70னா 7 டென்ஸ், 90னா 9 டென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இப்போ 20னா 2 டென்ஸ்னு அர்த்தம். இங்கே பாருங்க, ஒரு பிளாக்ல எத்தனை இருக்கும்? நமக்கு 10 பாக்ஸஸ் இருக்கும். அப்போ இது 110. இதுவும் ஃபுல்லாக கலர் பண்ணியிருக்காங்களா? அப்போ இது இன்னொரு 10. அப்போ 110 2 டென்ஸ். அப்போ எத்தனை டென்ஸ் இருக்கீங்க? 2 டென்ஸ். அதுதான் இங்கே 20 போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க இல்லையா? 30னா எத்தனை டென்ஸ்? 3 டென்ஸ். அப்போ 3 பிளாக்ஸ்க்கு நம்ம கலர் பண்ணணும். ஸோ 3 பிளாக்ஸ்க்கு கலர் பண்ணிக்கலாமா? நீங்கள் அழகாக பண்ணிக்கோங்க. 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 50. 50னா எத்தனை டென்ஸ்? 5 டென்ஸ். அப்போ எத்தனை பிளாக் கலர் பண்ணணும்? 5 பிளாக்ஸ். ஸோ 1 2 3 4 5.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ப்ராக்டிஸ் மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 80. 80னா எத்தனை டென்ஸ்? 8 டென்ஸ். ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு 10 இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் எத்தனை இருக்குது? 10 இருக்கா பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கா? ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துலேயும் 10 10ஆக இருக்கும். நமக்கு 8 டென்ஸ்னா 8 இருக்கணும் இல்லையா? நமக்கு 1 2 3 4 5 6 7 8 8 இருக்குது. அப்போ இது கூட மேட்ச் பண்ணிக்கணும். 70னா 7 டென்ஸ். அப்போ 7 எங்கே வருதுன்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7. அப்போ இதில் தான் நமக்கு 70 இருக்கும். ஸோ இதில் நம்ம இது மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 40 கொடுத்துருக்காங்க இல்லையா? 40னா என்ன? 4 டென்ஸ். அப்போ 4 எங்கே வருது பார்க்கலாமா? 1 2 3 4. அப்போ இதுதான் 4 டென்ஸ். அப்போ இது கூட இதை மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 10 கொடுத்துருக்காங்க. 10னா 110. அப்போ ஒன்றே ஒன்று இருக்கணும் இல்லையா நமக்கு? பாருங்கள் இதுதான். ஸோ இதுக்குள்ளே 10 இருக்கும். ஸோ 110னா இது கூட மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள் திங்க் லைக் ஏ மேத்தமெட்டிஷியன். டிக் த ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் அவுட்டை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வந்து இதில் வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு இங்கே 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து 3 வந்து சேமாக இருக்கும், 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம டிக் பண்ணணும். அதுதான் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் இது ஒன்றொருத்துலேயும் நமக்கு என்ன இருக்குது? 10 இருக்கா? அப்போ இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 டென்ஸ் இருக்கா? 3 டென்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம்? 30 அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3 4 டென்ஸ் இருக்கா? 4 டென்ஸ் நம்ம என்ன எழுதுவோம்? 40ன்னு எழுதுவோம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 டென்ஸ் இருக்கா? 4 டென்ஸ் என்ன எழுதுவோம்? 40ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 3 4 இருக்கா? 4 டென்ஸ்னா 40. இப்போ பாருங்கள் இது 3மே 40 வந்திருக்கு, இது 1 மட்டும் 30 வந்திருக்கு. இது மட்டும் தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க இப்போ இதுவும் அதே மாதிரி பார்க்க போகிறோம். எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 டென்ஸ் இருக்கா? 6 டென்ஸ்னா எவ்வளோ? 60. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கா? 6 டென்ஸ்னா 60. 1 2 3 4 5 இருக்குது, 5 டென்ஸ்னா 50. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 டென்ஸ்னா 60. ஓகே, இப்போ பாருங்கள் இது 60, இது 60, இதுவும் 60. இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக 15 வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இன்னொன்றுத்துலேயும் 10 10ஆக இருக்குது. ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குது பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 டென்ஸ்னா 70. 1 2 3 4 5 6 7 7 டென்ஸ்னா 70. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 7 டென்ஸ்னா 70. 1 2 3 4 டென்ஸ்னா 40. இங்கே பாருங்கள் இது 3மே 70 வந்திருக்கு, இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக 40ன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3 4 டென்ஸ்னா 40. 1 2 3 டென்ஸ்னா 30. 1 2 3 டென்ஸ்னா 30. 1 2 3 டென்ஸ்னா 30. இது 3மே 30 வந்திருக்கு, இது 1 மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக 14 வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஸ்லீப்பிங் லைனில் இருக்கா டென்ஸு, இங்கே டென்ஸ் பாருங்கள் ஸ்டாண்டிங் லைனில் இருக்கா. ஸோ எப்படி இருந்தாலும் சரி எத்தனை டென்ஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதோடைய வேல்யூஸ்லாம் நமக்கு சேஞ்ச் ஆகாது. இங்கேயும் 3 டென்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் 3 டென்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. அதாவது இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனில் இருந்தால் இதை ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம், இப்படி ஸ்டாண்டிங் லைனில் இருந்தால் அதை வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க நம்பர்ஸ் ஃப்ரம் 21 to 30. 21லேருந்து 30 பார்க்கலாமா? பஞ்ச் ஆஃப் பனங்கிழங்கு தெரியுமா? சாப்பிட்ருக்கீங்களா? இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் சாப்பிடணும். ஸோ நமக்கு பஞ்ச் ஆஃப் பனங்கிழங்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 10 பனங்கிழங்கு வச்சு அதை கட்டியிருக்காங்க. அதுதான் பஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகே, இதில் ஒரு 10 இருக்குது, இதில் ஒரு 10 இருக்குது, தனியாக ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எத்தனை டென்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே டென்ஸுக்கு நேராக 2ன்னு போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனியாக எத்தனை இருக்குது பாருங்கள்? ஒன்றே ஒன்று தானே இருக்குது. அப்போ ஒன்ஸில் ஒன்றே ஒன்று போடணும். ஓகே, ஹவு மெனி டென்ஸ் ஒன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை டென்ஸ் இருக்குது, எத்தனை ஒன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 டென்ஸ் இருக்கிறதுனால டென்ஸுக்கு நேராக 2 போடணும். எத்தனை 1 இருக்குது? ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இங்கே 1 போடணும். எக்ஸ்பேன்ஷன், அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம். 2 டென்ஸ்னால் எவ்வளோ உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 டென்ஸ்னால் 20. ஸோ 20 போட்டுக்கிறோம். இந்த 1 இருக்கு இல்லையா? அந்த 1 அப்படியே போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்?
ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஸோ 20யும் 1ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 21 கிடைக்கும். ஸோ 20யா? 20 in the mind, 1 in the finger, 20 after 21. ஸோ 21 இங்கே போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குன்னு எழுதலாமா? பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குங்க, எத்தனை பண்டல் இருக்குது பாருங்கள். 1 2, அப்போ 2 டென்ஸ் இருக்குது. அப்போ டென்ஸில் 2 போட்டுக்கலாம். தனியாக எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2. அப்போ ஒன்ஸில் என்ன பண்ணணும், 2ன்னு போடணும். 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே என்ன இருக்குது, 2 தனியாக இருக்கு இல்லையா, அந்த ஒன்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். அப்போ 20யும் 2ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 20 in the mind, 2 in the finger, 20 after 21, 22 இங்கே போட்டுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டென்ஸில் எத்தனை இருக்குன்னு எழுதிக்கலாமா? எத்தனை டென்ஸ் இருக்குங்க? 1 2 டென்ஸ் இருக்கு, இங்கே எழுதிக்கலாம். ஒன்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க? 1 2 3 ஒன்ஸ் இருக்கு. எக்ஸ்பேன்ஷனில் என்ன எழுதணும்? 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 3 இருக்கா? 3யை ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 20 + 3 23 நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க எத்தனை டென்ஸ் இருக்கீங்க? நமக்கு 2 டென்ஸ் இருக்குது. ஸோ டென்ஸ்க்கு நேராக 2 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 ஒன்ஸ் இருக்கா? ஸோ இங்கே 4 போட்டுக்கலாம். எக்ஸ்பேன்ஷனில் என்ன பண்ணணும்? 2 டென்ஸ்னா 20 போடணும். ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 4 ஒன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? நமக்கு 24 கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 டென்ஸ் இருக்கா? இங்கே 2 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 ஒன்ஸ். ஸோ இங்கே 5 போட்டுக்கலாம். எக்ஸ்பேன்ஷனில் 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 5. 20 + 5 25. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2. எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ எக்ஸ்பேன்ஷனில் என்ன எழுதணும்? 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 6. 20 + 6 26. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 ஒன்ஸ் இருக்குது. எக்ஸ்பேன்ஷனில் எப்படி எழுதணும்? 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 7. 20 + 7 27. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்ப்போமா? 1 2 3 4 5 6 7 8 ஒன்ஸ் இருக்குது. எக்ஸ்பேன்ஷனில் 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 8 ஒன்ஸ். 20 + 8 28. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 2 டென்ஸ். எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 ஒன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது எக்ஸ்பேன்ஷனில் எப்படி எழுதணும்? 2 டென்ஸ்னா 20 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 9 ஒன்ஸ். 20 + 9 29. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 3 டென்ஸ் இருக்குது. ஸோ 3 போட்டாச்சு. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா நத்திங். அப்போ என்ன பண்ணணும்? 0 போடணும். ஸோ 3 டென்ஸ்னா 30. இங்கே எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 0 ஒன்ஸ். அப்போ +0ன்னு போடணும். 30 + 0 என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். 0 மீன்ஸ் நத்திங். இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ ஒரு நம்பரை 0 கூட ஆட் பண்ணால் அதே நம்பர் தானே நமக்கு கிடைக்கும். ஸோ 30. நெக்ஸ்ட் பாருங்க நம்பர்ஸ் ஃப்ரம் 31 to 40. பஞ்ச் ஆஃப் நெல்லிக்காய். இங்கே பாருங்கள் நெல்லிக்காயை வந்து பஞ்சாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பஞ்ச்லேயும் நமக்கு 10 நெல்லிக்காய் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 டென்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஒன்ஸ் இருக்குது? ஒரே ஒரு 1 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே டென்ஸில் வந்து 3 எழுதிக்கலாம். ஒன்ஸில் வந்து 1 எழுதிக்கலாம். எக்ஸ்பேன்ஷனில் எப்படி எழுதணும்? 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? ஒரே ஒரு ஒன்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 1 போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும்? 30 + 1 31 நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்கீங்க? 1 2 3 டென்ஸ் இருக்குது. அப்போ 3 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 1 2. அப்போ இங்கே 2 போடணும். எக்ஸ்பேன்ஷன் என்ன பண்ணணும்? 3 டென்ஸ்னா 30 போட்டுக்கணும். ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 2 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 2 போடணும். 30 + 2 என்ன கிடைக்கும்? 32. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 3 டென்ஸ் இருக்கா? அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 1 2 3 ஒன்ஸ் இருக்கா? அப்போ இங்கே 3 போட்டுக்கணும். 3 டென்ஸ்னா 30 போட்டுக்கணும். ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 3 ஒன்ஸ். அப்போ 30 + 3 என்ன கிடைக்கும் நமக்கு? 33 கிடைக்கும். எத்தனை டென்ஸ் இருக்குது? 3 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 1 2 3 4 ஒன்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்பேன்ஷனில் என்ன எழுதணும்? 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 4 ஒன்ஸ். 30 + 4 34. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குது? 1 2 3 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 ஒன்ஸ் இருக்குது. எக்ஸ்பேன்ஷனில் 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ்
எத்தனை ஒன்ஸ் இருக்குது 5 30 + 5 35. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 3 டென்ஸ் இருக்கா அப்போ இங்கே 3 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 6 ஒன்ஸ் 30 + 6 36. இப்போ பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 3 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ஒன்ஸ். அப்போ 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 7 ஒன்ஸ் 30 + 7 37. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 3 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 8 ஒன்ஸ் 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 8 ஒன்ஸ் 30 + 8 38. நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை டென்ஸ் இருக்கு 1 2 3 3 டென்ஸ் இருக்கு. எத்தனை ஒன்ஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒன்ஸ் 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் 9 ஒன்ஸ் 30 + 9 39. நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை டென்ஸ் இருக்கு 1 2 3 4 4 டென்ஸ் இருக்கு. ஸோ 4 போட்டுக்கலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை நத்திங் நத்திங் மீன்ஸ் 0. எக்ஸ்பான்ஷனில் என்ன பண்ணணும் 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்கு 0. 40 + 0 என்ன கிடைக்கும் 40 தான் கிடைக்கும். ஏன்னா ஒரு நம்பரை 0 கூட ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க நம்பர்ஸ் ஃப்ரம் 41 to 50. பஞ்ச் ஆஃப் பனங்காய். ஸோ நுங்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு சம்மர் சீசனில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ நுங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சாப்பிடுங்க சம்மர் சீசனில். ஹவு மெனி டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. சரி இதில் எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா 1 2 3 4 4 டென்ஸ் இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம் இங்கே 4 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது ஒரே ஒரு 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 1 போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஷன் என்ன பண்ணணும் 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் எத்தனை 1 இருக்குது ஒரே ஒரு 1 இருக்குது. அப்போ 40 + 1 41. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 4 டென்ஸ் இருக்கா. அப்போ 4 போட்டுக்கணும். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 2 ஒன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்பான்ஷனில் 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 2 ஒன்ஸ் 40 + 2 42. நெக்ஸ்ட்டு எத்தனை டென்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 டென்ஸ் இருக்கா. இங்கே 4 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 3 ஒன்ஸ் இருக்குது. எக்ஸ்பான்ஷனில் 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 3 ஒன்ஸ். ஸோ 40 + 3 43. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 4 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 போட்டுக்கலாம். ஸோ 4 டென்ஸ் ப்ளஸ் 4 ஒன்ஸ் அப்போ 44. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது 1 2 3 4 5. ஸோ 4 டென்ஸ் ப்ளஸ் 5 ஒன்ஸ் 40 + 5 45. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 அப்போ 4 டென்ஸ் போட்டுக்கணும். எத்தனை ஒன்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6 போட்டுக்கலாம். அப்போ 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 6 ஒன்ஸ் இருக்குது. இப்போ 40 + 6 46. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 4 டென்ஸ் இருக்கா. இங்கே 4 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 ஒன்ஸ். அப்போ 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் 7 ஒன்ஸ்னா 7. அப்போ 40 + 7 47. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 4 டென்ஸ் இருக்குது. எத்தனை ஒன்ஸ் இருக்குது 1 2 3 4 5 6 7 8 8 ஒன்ஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஷனில் 4 டென்ஸ் ப்ளஸ் 8 ஒன்ஸ். அப்போ 40 + 8 48. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 4 டென்ஸ். எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒன்ஸ். அப்போ என்ன எழுதணும் 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் 9 ஒன்ஸ்னா 9 40 + 9 49. நெக்ஸ்ட் பாருங்கள் எத்தனை டென்ஸ் இருக்குது 1 2 3 4 5 டென்ஸ் இருக்குது. ஸோ 5 போட்டுக்கலாம். எத்தனை ஒன்ஸ் இருக்குது எதுவுமே இல்லை. ஸோ நத்திங் மீன்ஸ் 0. ஸோ எக்ஸ்பேன்ஷனில் 5 டென்ஸ்னா 50 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது 0 ஒன்ஸ். அப்போ 0 50 + 0 ஒரு நம்பர் கூட 0 ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 50 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராக்டிஸ். ரைட் தி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே கீழே வந்து எழுத போகிறோம். சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணி 50 வரைக்கும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்டிவிட்டி திங்ஸ் நீடட். என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டிக்ஸ் வேணும். இதில் என்ன பண்ணணும்னா 4 வந்து பண்டில்ஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். 4 பண்டில்ஸ்னால் என்ன அர்த்தம் 4 டென்ஸ்னு அர்த்தம். அப்போ 4 டென்ஸ்னால் 40. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்
10 வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி எடுத்துக்கணும். அதாவது 10 ஒன்ஸ் இருக்கிற மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்பர் கார்ட்ஸும் எடுத்துக்கணும். ஸோ 1 to 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் ஏதாச்சும் எழுதி கார்ட்ஸில் நம்ம வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்டிக்ஸ் கொடுத்துடணும், ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துடணும். ஸோ அந்த நம்பர் கார்டில் என்ன நம்பர் அவங்க ஷோ பண்ணுறாங்களோ அதை வந்து ஆப்போசிட் டீம் வந்து அந்த ஸ்டிக்ஸை எடுத்து காமிக்கணும். இவங்க வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் எங்கள் ஆக்டிவிட்டி. ட்ரை திஸ். கவுண்ட் த ஷேடட் பாக்ஸ் அண்ட் ரைட் த நம்பர் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நமக்கு கலரில் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை நம்பர் வருதுன்னு கவுண்ட் பண்ணி நம்ம இங்கே போட போகிறோம். சரி, ரொம்ப ஈஸி இது. இங்கே பாருங்கள், ஒரு பிளாக்ல 10 இருக்குமா, அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1 2 டென்ஸ் இருக்கா, அப்போ 2 டென்ஸ்னால் என்ன அர்த்தம்? 20 அப்படின்னு அர்த்தம். ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 ஒன்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 8 போடணும். 20 + 8 என்ன கிடைக்கும் நமக்கு? 28 கிடைக்கும். ஃபுல்லாக இருந்தால் அது டென்ஸ். ஓகே, எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 டென்ஸ் இருக்குது. 3 டென்ஸ்னால் 30யா? ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்ப்போமா? 1 2 3 4 5 ஒன்ஸ் இருக்கா? ஸோ 30 + 5 35. நெக்ஸ்ட் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாம். 1 2 3 4 டென்ஸ் இருக்குது. 4 டென்ஸ்னால் 40 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போ 0 ஒன்ஸ். இப்போ 40 + 0 என்ன கிடைக்கும்? 40. ஒரு நம்பரை 0 கூட ஆட் பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபுல்லாக இருக்கிறதுலாம் நம்ம டென்ஸ்னு சொல்லுவோமா? ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1 2 3 4. ஸோ 4 டென்ஸ் ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 ஒன்ஸ் இருக்கா? அப்போ 7 ஒன்ஸ்னா 7. அப்போ 40 + 7 47. நெக்ஸ்ட் பாருங்க, கலர் த பாக்ஸஸ் அக்கார்டிங் டு த நம்பர். இப்போ நம்பர் கொடுத்துட்டாங்க, நம்ம அதை பொறுத்து இங்கே கலர் பண்ண போகிறோம். வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. 26ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 26 எப்படி எழுதலாம்? 20 + 6ன்னு எழுதலாமா? ஸோ 20னா 2 டென்ஸு அப்புறம் 6 ஒன்ஸு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 26 கிடைக்கும். 2 டென்ஸ்னா 2 பிளாக்கை ஃபுல்லாக கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 பாக்ஸஸ் மட்டும் கலர் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், 15 அப்படின்னா 10 + 5ன்னு அர்த்தம். 110. இங்கே 5 இருந்தால் 5 ஒன்ஸ். அப்போ 10 + 5ன்னு எழுதணும். அப்போ எத்தனை 10 இருக்குது? ஒரே ஒரு 10 தானே இருக்குது. அப்போ ஒன்றுத்துக்கு மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து கலர் அடிக்கணும், ஒரு டென்ஸுன்றதுனால. அதுக்கப்புறம் பாருங்கள், எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 5 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 5 பாக்ஸஸ் மட்டும் கலர் அடிக்க போகிறோம். 1 2 3 4 5. ஸோ 5 பாக்ஸஸ் மட்டும் கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 38 எப்படி எழுதலாம்? 30 + 8, அதாவது 3 டென்ஸ். 3 டென்ஸ்னா 30 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 8 ஒன்ஸ். அப்போ 8 போட்டுக்கலாம். 30 + 8 அப்போ 3 டென்ஸ்னா 3 பிளாக் ஃபுல்லாக கலர் பண்ணணுமா? ஸோ கலர் பண்ணிக்கலாமா? ஸோ 3 பிளாக்ஸ் வந்து நான் கலர் பண்ணிட்டேன். எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 8 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 8 பாக்ஸ் வந்து நம்ம கலர் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பாக்ஸஸ் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 42னா எத்தனை டென்ஸ் இருக்குது? 4 டென்ஸ் இருக்குது. 4 டென்ஸ்னா 40 ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 2 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 40 + 2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ எத்தனை டென்ஸ் வந்து நம்ம கலர் பண்ணணும்? 4 டென்ஸ். ஸோ 4 பிளாக்ஸை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். 1 2 3 4. எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 2 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 2 பாக்ஸஸ் மட்டும் தான் நம்ம இங்கே கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஷர் டைம். ரைட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ். இப்போ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எழுத போகிறோம். 1லேருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அங்கங்கே பாக்ஸில் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அங்கே என்ன வரும்ன்ட்டு நம்ம தான் இப்போ எழுத போகிறோம். ஸோ பாருங்கள், 1 2. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 2க்கு அப்புறம் என்ன வரும்? 2 ஆஃப்டர் 3, 3 ஆஃப்டர் 4, 4 ஆஃப்டர் 5 அவங்களே கொடுத்துட்டாங்க. 5 ஆஃப்டர் 6, 6 ஆஃப்டர் 7, 7 ஆஃப்டர் 8 9 10. முடிஞ்சிருச்சா? 10 ஆஃப்டர் என்ன வரும்? 11. இங்கே பாருங்கள், 12 13 அவங்களே கொடுத்துட்டாங்க. 13 ஆஃப்டர் 14, 15 16 கொடுத்துட்டாங்க. 16 ஆஃப்டர் 17, 17 ஆஃப்டர் 18, 18 ஆஃப்டர் 19, 19 ஆஃப்டர் 20, 20 ஆஃப்டர் 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29,
30 கொடுத்துருக்காங்களா, 30 after 31, 31 after 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 40 after 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50. நெக்ஸ்ட் பாருங்க, லேர்ன் நம்பர்ஸ் ஃப்ரம் 51 to 99. ஸோ 51 to 99 பார்க்கலாமா? இங்கே பாருங்க, ஒரு லேடி வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே சுற்றி என்ன இருக்குது பாருங்க, சுகர் கேன் இருக்குது. சுகர் கேன்னா என்ன தெரியும் இல்லையா, கரும்பு. ஸோ இங்கே பாருங்கள், தனித்தனியாக இந்த கரும்புலாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கட்டுக்குள்ளே எத்தனை கரும்பு இருக்கும்? 10 இருக்கும். ஓகே, இப்போ இதில் எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5. 5 டென்ஸ் இருக்கா? 5 டென்ஸ்னா 15 போட்டுக்கலாமா? ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? இங்கே கீழே இருக்க பாருங்கள் தனியாக. 1, 2, 3. 3 ஒன்ஸ் இருக்கா? ப்ளஸ் 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ 50 + 3 என்ன கிடைக்கும்? 53. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த பாட்ஸ்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா 10 பாட்ஸ் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குது பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6 டென்ஸ் இருக்கா? 6 டென்ஸ்னா 60. ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. 6 ஒன்ஸ் இருக்கா? அப்போ 6 போட்டுக்கலாம். 60 + 6, 66. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதில் எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 டென்ஸ்னா 70. ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5. ஸோ இங்கே 5 போட்டுக்கலாம். 70 + 5, 75 ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 டென்ஸ் இருந்தால் 80 போட்டுக்கணும். ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒன்ஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் 7 போட்டுக்கலாம். 80 + 7, 87. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரம் ஸ்டிக்ஸ்லாம் நமக்கு கட்டி வச்சுருக்காங்க. ட்ரம் ஸ்டிக்னா என்னன்னு தெரியும் இல்லையா, முருங்கைக்காய். ஸோ ஒரு கட்டுக்குள்ளே 10 முருங்கைக்காய் வச்சுருப்பாங்க. ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 டென்ஸ்னா 90 போட்டுக்கணும். ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ 1, 2 ஒன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். அப்போ 90 + 2, 92. நெக்ஸ்ட் பாருங்கள், லேர்ன் நம்பர்ஸ் ஃப்ரம் 51 to 99. இங்கே வந்து நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 51லேருந்து 99 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரைட் தி நம்பர்ஸ். இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையோ அதை பார்த்து அப்படியே கீழே எழுதிக்கலாமா. ஸோ சொல்லிக்கிட்டே எடுங்க பார்க்கலாம். 5 1 போட்டால் 51, 5 2 போட்டால் 52, 5 3 போட்டால் 53, 5 4 போட்டால் 54, 55, 56, 57, 58, 59, 60. ஸோ இது எப்படி சொல்லிட்டு எழுதணும்னா 5 10s + 1 1, 5 10s + 2 1s, 5 10s + 3 1s, 5 10s + 4 1s. அப்படியே சொல்லிட்டு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இது எப்படி சொல்லுவோம். 6 10s + 1 1, 6 10s + 2 1s, 6 10s + 3 1s. ஸோ அப்படியே சொல்லிகிட்டே எழுதுங்க. இல்லைனா 61, 62, 63 அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரை திஸ். ஹவு மெனி லட்டூஸ், இதில் எத்தனை லட்டூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் 10 10ஆக இருக்கா. அப்போ எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5. 5 டென்ஸ் இருக்கா. 5 டென்ஸ்னா 50. ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 ஒன்ஸ் இருக்குது. அப்போ 50 + 8 என்ன கிடைக்கும். 58. 58 லட்டூஸ் இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு மெனி எக்ஸ், இதில் எத்தனை எக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10 10ஆக இருக்குது. ஓகே, ஸோ எத்தனை டென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 டென்ஸ்னா 80. ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 80 + 6, 86. நெக்ஸ்ட் பாருங்க, கேம் நம்பர் வீல்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, வீல் 2 வீல் வந்து ரெடி பண்ணணும். நம்பர் வீல்ஸு
நடுவில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்பின் வீல் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ 2 குரூப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிடணும். ஒவ்வொரு குரூப் கிட்டேயும் 99 பீட்ஸ் இல்லைன்னா 99 ஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துடணும். இந்த குரூப் கிட்டேயும் 99 ஸ்டிக்ஸ் கொடுத்துடணும், இன்னொரு குரூப் கிட்டேயும் 99 ஸ்டிக்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் ஒருத்தர் வரணும். அப்போ 2 குரூப்லேருந்து 2 பேர் வருவாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 வீலையும் ஸ்பின் பண்ணி விடணும். அப்போ என்ன ஆகும், நமக்கு இங்கே நம்பர் ஷோ ஆகும் இல்லையா? இப்போ இங்கே 39 அப்படின்னு வந்துச்சுன்னா 3 10s 9 1s. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க எந்த குரூப்லேருந்து வந்தாங்களோ அந்த குரூப்பில் இருக்க மற்றவங்கலாம் இதை வந்து பீட்ஸ்லையோ இல்லை ஸ்டிக்ஸையோ வந்து ஷோ பண்ணணும். அது மாதிரி வச்சு நமக்கு 3 10s இருக்குது 9 1s இருக்குன்னு காமிக்கணும். அதே மாதிரி இன்னொரு குரூப்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா? அவங்களும் இதை ஸ்பின் பண்ணி அவங்களுக்கு வந்து 34 அப்படின்னு வருதுன்னா அவங்க 3 10s-உம் 4 1s-உம் நமக்கு பீட்ஸில் வச்சு காமிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2 பேருடைய நம்பரையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்திருக்கவங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 39 வந்திருக்கு. செகண்ட் வந்தவங்களுக்கு 34 வந்திருக்குன்னா இதில் எது வந்து பெருசு எது வந்து சின்னது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணணும். ஸோ பிக்கர் நம்பர் வந்து 39, ஸ்மாலர் நம்பர் வந்து 34 அப்படின்ட்டு கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, திங்க் லைக் எ மேத்தமெட்டிஷியன், கம்ப்ளீட் த நம்பர் சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 99 வரைக்கும் நம்பர் சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அங்கங்கே மிஸ் ஆகிருக்கு நம்பர்ஸ். ஸோ அந்த மிஸ் ஆன நம்பரை நம்ம எழுத போகிறோம். ஸோ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. So 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் ஸ்டார்டிங் வித் 2. 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2ல் ஸ்டார்ட் ஆகிறது. இங்கே பாருங்கள், 2 தானே ஃபஸ்ட்டு 2ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே எதுவுமே 2ல் ஸ்டார்ட் ஆகலை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே இங்கே பாருங்கள் 2ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 20, இங்கே 20 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இது எல்லாமே 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது, 29 வரைக்கும். ஓகே, அது அப்படியே எழுதிக்கலாமா? 21லேருந்து 29 வரைக்கும் எழுதிக்கலாமா? ஸோ 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் 2ஆக இருக்கணும். அதுதான் 2ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரது எதுவுமே நமக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் ஸ்டார்டிங் வித் 6. அதே மாதிரி 6ல் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எழுத போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6ல் ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான் 6. ஸோ 6 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 6ல் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2ல் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே 3ல், இது 4ல், இது 5ல். ஆனால் இங்கே என்ன ஆகுது? 6ல் ஸ்டார்ட் ஆகுதுல, இதை மறந்துடக்கூடாது. 6 0. அப்போ இதுவும் 6ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது? 6ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. 61லேருந்து 69 வரைக்கும் எழுதிக்கலாமா? 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69. அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு 6ல் இல்லை. ரைட் த நம்பர்ஸ் எண்டிங் வித் 1. ஸோ 1ல் முடியணுமா? இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து 1ல் இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பர் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறதே 1 தான். அப்போ அதை எழுதிக்கலாமா? அதுக்கப்புறம் பாருங்கள், 1ல் முடிகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டாக தான் நமக்கு 1 முடியணும். இது 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இதை எழுதக்கூடாது. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 1 முடிஞ்சிருக்கு. அப்போ 11 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், 1ல் முடிஞ்சது இங்கே எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் 1ல் முடிஞ்சது பாருங்கள், இந்த 21 தான். 2 1 21. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே 1ல் முடியல. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 1, அப்புறம் 4 1 5 1 6 1 7 1 8 1 9 1. இது மட்டும் தான் 1ல் முடியும். இது எதுவுமே நமக்கு 1ல் முடியாது. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாமா? 3 1 4 1 5 1 6 1 71 81 91. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த நம்பர்ஸ் எண்டிங் வித் 4. 4ல் முடிகிற நம்பரை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 4ல் முடியுதுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு 4 தான் எழுதிக்கணும்.
அதுக்கப்புறம் 4ல் முடியுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 14 வந்து 4ல் முடியுதா, அப்போ 14 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 24 தான் 4ல் முடியும். ஸோ இதில் வரது எல்லாமே நமக்கு 4ல் முடியும், வேறு எங்கேயுமே நமக்கு 4ல் முடியாது. ஸோ எழுதிக்கலாமா 24, 34, 44, 54 அதுலேருந்து 94 வரைக்கும் எழுத போகிறோம். ஸோ 14 24, 34 இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 4 இங்கே வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 0 4, அதுக்கப்புறம் 1 போட்டு 4, அப்புறம் 2 போட்டு 4, 3 போட்டு 4, நெக்ஸ்ட்டு 4 போட்டு 4, 5 4, 6 4, 7 4, 8 4, 9 4. அப்போ என்ன வந்திருக்கு நமக்கு 4, 14, 24, 34, 44, 54, 64, 74, 84, 94. Next பாருங்க, color the boxes in the above number chart. Wherever the same number occurs twice, write them in the boxes given below. அப்படின்னா இங்க நம்பர் சார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் சேம் நம்பர் 2 வாட்டி வந்திருக்குமா, ட்வைஸ்னா 2 times அப்படின்னு அர்த்தம். ஸோ சேம் நம்பரே வந்து 2 times வந்திருக்குமா, அப்படி வந்திருக்க பாக்ஸை மட்டும் கலர் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸை இங்கே எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போமா, சேம் நம்பர்ஸ் எங்கே வந்திருக்கு, இங்கே பாருங்கள் 1 1, அப்போ இது ரெண்டுமே சேம் நம்பர் தானே, 1 1 இதே நம்பர் தான் இங்கேயும் வந்திருக்கு, அப்போ இது சேம் நம்பர், அப்போ இதை கலர் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் நம்பர் எங்கே வந்திருக்கு 2 2, இதுவும் 2 தான் இதுவும் 2 தான், சேம் நம்பர் வந்திருக்கிறதுனால இதை கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 3 3, இதுவும் சேம் நம்பர் வந்திருக்கு, அப்படியே நமக்கு பாருங்கள் இந்த கார்னர்ஸ் மட்டும் அப்படியே வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு 4 4, நெக்ஸ்ட்டு 5 5, next 6 6 66, next 7 7 77, next 8 8 88, next 9 9 99. அவ்வளோதான். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாமா, 1 1 2 2 3 3 அப்படியே எழுத போகிறோம். 11 22 33 44 அப்படியே எழுதிக்கலாமா. ஸோ 11 22 33 44 55 66 77 88 99. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் நான் எடுத்து இங்கே எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கம்ப்ளீட் தி பேட்டர்ன். இப்போ நமக்கு ஏபிசி அப்படின்ட்டு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா, 10 20 30, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், நெக்ஸ்ட் என்ன வரும், எஸ் 40. எப்படி சொல்லுங்கள், 1 10 2 10 3 10 4 10 5 10 6 10s 7 10s 8 10s 9 10s 9 10sனா 90. அவ்வளோதான். இன்னொன்று ஈஸியாக அப்படியே சொல்லலாம், 1 போட்டு 0, 2 போட்டு 0, 3 போட்டு 0, 4 போட்டு 0, 5 போட்டு 0 அப்படியே போட வேண்டியது தான். நெக்ஸ்ட் பாருங்கள், 5 15 25 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம், இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது 0 5, அப்புறம் 0க்கு அடுத்த நம்பர் என்ன 1 1 5, அப்புறம் 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2 2 5. இந்த செகண்ட் போடுற நம்பர் மட்டும் 5 தான் வரணும். ஓகே, முன்னாடி போடுற நம்பர் மட்டும் 1 1 ஏறிக்கிட்டே வரும். ஸோ 0 1 2 வந்திருக்கா, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் 3 போட்டு 5, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் 4 போட்டு 5, நெக்ஸ்ட் 5 போட்டு 5, நெக்ஸ்ட் 6 போட்டு 5, 7 5 8 5 9 5. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், 3னா இங்கே 0 இருக்கிறதா அர்த்தம். 0 3 1 3 2 3, நெக்ஸ்ட் என்ன வரும் 3 3 4 3 5 3 6 3 7 3 8 3 9 3. நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஷர் டைம். ரைட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பை ஃபார்வர்ட் கவுண்டிங். அதாவது மிஸ்ஸிங் நம்பர்ஸ்லாம் நம்ம எழுத போகிறோம். ஃபார்வர்ட் கவுண்டிங்னா முன்னாடி வரதை எழுத போகிறோம். இப்போ பாருங்க, 34க்கு அடுத்து என்ன வரும் 35 வருமா, 36 37 38 39 40 41 42 43. நெக்ஸ்ட் பாருங்க, 52 கொடுத்துருக்காங்க, 53 கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும் 54 55 56 57 58 59 60 61. நெக்ஸ்ட் பாருங்க, 85 கொடுத்துருக்காங்க இல்லையா, 86 87 88 89 90 91 92 93 94. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பை பேக்வர்ட் கவுண்டிங். அப்போ பின்னாடியே போகணுமா அப்படியே. ஓகே, இங்கே பாருங்க, ஃபார்வர்ட் கவுண்டிங்னா ஆஃப்டர் நம்பர் எழுதிட்டே போகணும். இப்போ பேக்வர்ட் கவுண்டிங்னா பிஃபோர் நம்பரை எழுத போகிறோம். இப்போ பாருங்க, 12 பிஃபோர் 11, 11 பிஃபோர் என்ன வரும் 10, 10 பிஃபோர் 9, 9 பிஃபோர் 8, 8 பிஃபோர் 7, 7 பிஃபோர் 6, 6 பிஃபோர் 5, 5 பிஃபோர்
4 before 3 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க 55 கொடுத்துருக்காங்க இல்லையா, 55க்கு முன்னாடி என்ன வரும் 54ஆ, 54க்கு முன்னாடி 53, 53 before 52, 52 before 51, 51 before 50, 50 before 49. இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இங்கே 0 வந்துட்டாவே அதுக்கு முன்னாடி நம்பர்னு சொல்லும் போது 5க்கு பிஃபோர் நம்பர் என்ன 4 போட்டுட்டு 0 வந்தால் என்ன பண்ணுவோம் 9 போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க 49, 49 before 48, 48 before 47, 47 before 46. ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள் 73 கொடுத்துருக்காங்க இல்லையா, 73 before 72, 72 before 71, 71 before 70. அப்போ இங்கே என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 before 6 போட்டுக்கணும், 0 வந்தால் 9 போட சொல்லியிருக்கேன் இல்லையா, பிஃபோர் நம்பர் வரும்போது இதுக்கு பிஃபோர் நம்பர் போட்டுக்கணும், 0க்கு பிஃபோர் 9 போடணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 69 வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 69, 69 before 68, அப்புறம் 67, 66, 66 before 65, 66 before 64. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கிப் கவுண்டிங். ட்ராவல் த்ரூ பயணம் செய்வோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பர்பிள் கலர்ல ஒரு ரேபிட் கொடுத்துருக்காங்க, இங்க பிங்க் கலர்ல ஒரு ரேபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்பிள் கலர் ரேபிட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. ஹே ஐ கேம் பை ஜம்பிங் ஆன் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ். நான் இங்கே எப்படி வந்தேன்னு தெரியுமா, இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்பிள் கலர் ரேபிட் சொல்லுது. இப்போ இந்த பிங்க் கலர் ரேபிட் என்ன சொல்லுது பார்க்கலாமா. ஓகே தென் ஐ வில் கம் பை ஜம்பிங் ஆன் ரெட் கலர் ஸ்டோன். ஓகே அப்போ நான் ரெட் கலர் ஸ்டோனில் ஜம்ப் பண்ணி அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே இப்படி தான் ஜம்ப் பண்ணி என்ன ஆகும், இந்த பிங்க் கலர் ரேபிட்டும் இங்கே போயிடும். ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. கேன் யூ சே த நம்பர்ஸ் ஆன் விச் பர்பிள் கலர் ரேபிட் ஜம்ப்டு ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பர்பிள் கலர் ரேபிட் வந்து என்ன நம்பர்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் தானே இது வந்து ஜம்ப் பண்ணி வந்தது. அதில் இருக்க நம்பர்ஸ்லாம் பார்க்கலாமா. 1 3 5 7 9 அது இங்கே எழுதிக்கலாம். 1 3 5 7 9 இது மாதிரி கமா போட்டு எழுதிக்கணும். ஓகே கேன் யூ சே இன் விச் நம்பர்ஸ் பிங்க் கலர் ரேபிட் வில் ஜம்ப் ஆன். இந்த பிங்க் கலர் ரேபிட் என்னென்ன நம்பர்ஸ்லாம் ஜம்ப் பண்ணி போக போகுதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க என்னென்ன நம்பர்ஸ் 2 4 6 8 10 எழுதிக்கலாமா. 2 4 6 8 10. நெக்ஸ்ட் பார்க்கலாம். லேர்ன் ஸ்கிப் கவுண்டிங் பை டூஸ் ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட்னா முன்னாடி போகிறது, அதாவது ஆஃப்டர் நம்பர். டூஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 2 ஃபார்வர்ட் ஆகி போக போகுது, அதாவது 2 2 முன்னாடி ஜம்ப் ஆகி போக போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்க இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர்ஸ்லாம் லைனாக எழுதியிருக்காங்க. 1லேருந்து 20 வரைக்கும் நமக்கு லைனாக எழுதியிருக்காங்க. இப்போ 2 2 ஃபார்வர்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது 1ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1லேருந்து 2 நம்பர்ஸ் வந்து நாக்கணும் ஜம்ப் பண்ணணும், அதாவது ஸ்கிப் பண்ணணும். ஸோ 1 2 நம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணால் என்ன வருது நமக்கு 3 வருதா. ஸோ இங்கேருந்து 3க்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கணும். ஸோ ஃபார்வர்ட் முன்னாடி போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒரு 2 நம்பரை ஜம்ப் பண்ண போகுது. அப்போ 3லேருந்து 2 பார்க்கணும். ஸோ 1 2 அப்போ இங்கே 5 வருதா. ஸோ இங்கேருந்து 5க்கு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 இருக்கா. ஸோ 5லேருந்து 2 பார்க்கணும். ஸோ 1 2 அப்போ 7க்கு இங்கேருந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஓகே அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை இங்கே எழுதிக்கணும். சரியா இந்த பாருங்கள் 1 3 5 7 அதெல்லாம் இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ 7லேருந்து 2 வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 அப்போ இந்த 9க்கு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த 9 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 அப்போ இந்த 11க்கு ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இந்த 11 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 11லேருந்து 13 போகிறோம். ஸோ 1 2 அப்போ 13 ஸோ 30 நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 அப்போ 15 ஸோ 15 நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 அப்போ 17 நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 அப்போ 19 நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கிப் கவுண்டிங் பை 3s ஃபார்வர்ட், அதாவது 3 3 முன்னாடி போக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நம்பர் லைன்ஸ்லாம் நமக்கு வந்து 1லேருந்து 20 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ 3 3 ஸ்கிப் பண்ணி போக போகிறோம். இங்கே பாருங்கள் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறோமா. 1 2
3. அப்போ 1லேருந்து இங்கே 4க்கு இப்படி போட்டுக்கணும். இது வந்து நமக்கு ஃபார்வேர்டு அப்படின்னு அர்த்தம். இப்படி போட்டோம்னா ஓகே, முன்னாடி போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா. இப்போ இங்கே 4, இங்கே 7. இங்கே பாருங்கள் 4லேருந்து 3 வரணும் இல்லையா. 1 2 3. அப்போ 7க்கு போட்டுக்கணும். அந்த 4ஐயும் 7ஐயும் இங்கே எடுத்து எழுதிக்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இங்கேருந்து 3 போகணும் இல்லையா. 1 2 3. அப்போ இந்த 10க்கு வரணும். ஸோ இங்கேருந்து 10க்கு இப்படி போட்டுக்கோங்க. இந்த 10 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3. அப்போ இந்த 13க்கு வரணும். ஸோ 13 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3. இப்போ 16. இந்த 16 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3. இப்போ 19. ஸோ 19 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கிப் கவுண்டிங் பை 2's பேக்வேர்டு. அப்போ பின்னாடியே போக போகிறோமா. இப்போ 2 2 பின்னாடியே போக போகிறோம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், இப்போ பேக்வேர்டு போகிறதுனால ஆரோ மார்க் இப்படி போடுறோம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள் 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 2. அப்போ என்னாச்சு 18 வந்துடுச்சு. ஸோ 20 18 இங்கே போட்டாச்சு. இங்கேருந்து 1 2 என்னாச்சு 16 வந்துடுச்சு. 16 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 2 14 வந்திருக்கா. ஸோ இங்கேருந்து அரை மார்க் இப்படி போட்டுட்டு இந்த 14 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2. அப்போ 12க்கு போட்டுட்டு 12 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2. 10க்கு போட்டுட்டு 10 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2. 8க்கு போட்டுட்டு 8 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2. 6க்கு போட்டுட்டு 6 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2. ஸோ இங்கேருந்து 4க்கு போட்டுட்டு 4 எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2. ஸோ இங்கேருந்து 2க்கு போட்டுட்டு 2 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கேயும் இப்படி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்கிப் கவுண்டிங் பை 3's பேக்வேர்டு. இப்போ வந்து 3 3 பேக்வேர்டில் வரப்போகிறோம், பின்னாடியே வரப்போகிறோம். ஓகே, ஸோ யூஸிங் த அபவ் நம்பர் லைன் கம்ப்ளீட்லி ஃபாலோயிங். ஸோ இதை யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் 20ல் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 17, இங்கே 14. அது மூணுமே இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ 3 3 வரணும் இல்லையா. 1 2 3. அப்போ இங்கே வரணும். ஸோ இங்கேருந்து இப்படி அரை மார்க் போட்டுக்கோங்க. 11 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3. அப்போ 8க்கு வரணும். ஸோ இங்கேருந்து 8க்கு போட்டுக்கோங்க. இங்கே 8 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3. 5க்கு வரணும். ஸோ இங்கேருந்து 5க்கு ஒரு அரை மார்க் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 1 2 3. ஸோ 2க்கு வரணும். இங்கே 2 போட்டுக்கலாம். இன்னொன்று நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ 2னா ஒரு நம்பர் தான் நடுவில் நம்ம விட்டுருப்போம், அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 3's ஃபார்வர்ட்னா நம்ம நடுவில் 2 நம்பரை விட்டுட்டு தான் நம்ம போவோம். ஓகே, 3னா 2 நம்பர் நடுவில் ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் தி டேபிள் பை ஸ்கிப் கவுண்டிங் 2's அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கிப் கவுண்டிங் 2'ஸை யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே 80 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் 80 81 82 83 நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2's கவுண்டிங் அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நம்பரை. அப்போ 80லேருந்து 81 ஸ்கிப் பண்ணிவிட்டு 82 எழுதிக்கலாம். ஸோ இது எப்படின்றது பார்க்கலாமா. இப்போ 2னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 1 2. அப்போ இங்கேருந்து 82 போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருவோம் 1 2. அப்போ என்ன பண்ணுவோம், இங்கே 84 போடுவோம். அப்போ நடுவில் என்ன பண்ணுறோம், ஒரு நம்பரை தான் நம்ம விடுறோம். அதை தான் இங்கே ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் 82வா 83 விட்டுட்டு 84, 85 விட்டுட்டு 86, 87 விட்டுட்டு 88, 89 விட்டுட்டு 90, 91 விட்டுட்டு 92, 93 விட்டுட்டு 94, 95 விட்டுட்டு 96, 97 விட்டுட்டு 98. இப்படி தான் நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு நம்ம இங்கே போடணும். இதை தான் ஸ்கிப் கவுண்டிங் பை 2's அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலாம் ஃபார்வேர்டு. இப்போ வந்து பேக்வேர்ட் கவுண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, 51 49 47 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நம்பர் கம்மி ஆகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுதா. அப்போ இது என்னது, பேக்வேர்ட் கவுண்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா 51க்கு பிஃபோர் நம்பர் என்ன 50, 50க்கு பிஃபோர் நம்பர் என்ன 49, 49க்கு பிஃபோர் என்ன 48. ஸோ பிஃபோர் நம்பரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க 51ல் ஸ்டார்ட் பண்ணுறோமா, இங்கேருந்து 2's கவுண்டிங் தானே சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நம்பர்னா 1 2. அப்போ 49க்கு வரணும், பேக்வேர்டில் வரப்போகிறோம். ஓகே, ஸோ 51லேருந்து 59னா நடுவில் 50யை விட்டுணும். ஸோ நடுவில் ஒரு நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 51னா 50யை விட்டுட்டு 49, 48 விட்டுட்டு 47, 46 விட்டுட்டு 45, 44 விட்டுட்டு 43, 42 விட்டுட்டு 41, 40 விட்டுட்டு 39, 38 விட்டுட்டு 37, 36 விட்டுட்டு 35, 34 விட்டுட்டு 33 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்ளீட் த டேபிள் பை ஸ்கிப் கவுண்டிங் 3's.
ஸோ த்ரீஸ் அப்படின்னு சொன்னால் நடுவில் நம்ம 2 நம்பரை விடணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் 53 கொடுத்துருக்காங்க இல்லையா, 53க்கு அடுத்து என்ன 54, அதுக்கடுத்து என்ன 55, அப்புறம் தான் 56 வரும். அப்போ நடுவில் எத்தனை நம்பர் விட்டுருக்காங்க 2 நம்பர் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ 53னா 54 55 விட்டுட்டு 56, அப்போ 57 58 விட்டுட்டு 59 இங்கே போடணும். ஸோ 60 61 விட்டுட்டு 62 இங்கே வரும். அப்போ அப்படியே மைண்டில் சொல்லலாமா, 63 64 விட்டுட்டு 65, 66 67 விட்டுட்டு 68. அப்போ அடுத்த 2 நம்பர் சொல்லலாமா, 69 70 விட்டுட்டு 71, 72 73 விட்டுட்டு 74, 75 76 விட்டுட்டு 77, 78 79 விட்டுட்டு 80. அப்படிதான் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எழுதி பார்த்துட்டு கூட போடலாம் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ பேக்வேர்ட் கவுண்டிங், அதாவது குறைஞ்சிட்டே போகுது பாருங்கள் இங்கே நம்பர். அப்போ பேக்வேர்டில் போகுது அப்படின்னு அர்த்தம். 44 அப்போ அதுக்கு முன்னாடி 43, அதுக்கு முன்னாடி 42, அப்புறம் 41. அப்போ 2 நம்பர் ஸ்கிப் ஆகிட்டு இங்கே வந்திருக்கு. இப்போ பாருங்கள் 41 அதுக்கு முன்னாடி 40, அதுக்கு முன்னாடி 39, அதை ஸ்கிப் ஆகிட்டு அடுத்து 38 வந்திருக்கு. 38 பிஃபோர் என்னது 37, அதுக்கு முன்னாடி 36. இப்போ இந்த 2 நம்பரை விட்டுட்டு இங்கே 35 வரும். ஓகே, ஸோ 35க்கு பிஃபோர் 34, 34 பிஃபோர் 33, இந்த 2 நம்பரை விட்டுட்டு 32 வரும். ஓகே, ஸோ 32க்கு பிஃபோர் 31, 31 பிஃபோர் 30, 30 பிஃபோர் 29. இப்போ பாருங்கள் 29 பிஃபோர் 28, 28 பிஃபோர் 27, 27 பிஃபோர் 26, 26 பிஃபோர் 25, 24, அப்புறம் 24 பிஃபோர் 23 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 23 பிஃபோர் 22, 22 பிஃபோர் 21, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வரும் இங்கே 20. ஸோ 20 பிஃபோர் 19, 19 பிஃபோர் 18, 18 பிஃபோர் 17. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்டிவிட்டி. கிளாஸை வந்து 2 குரூப்பாக டிவைட் பண்ணிடணும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கேலண்டரை கொடுத்துடணும். இந்த மாதிரி டேட் இருக்க கேலண்டரை அவங்கக்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பொட்டு கொடுக்கணும். பொட்டு தெரியும்ல, ஸ்டிக்கர்ஸ் நம்ம நெத்தியில் வச்சுப்போம் இல்லையா, அது கலராக டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கணும். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து பிளாக் கலர் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இல்லை வேறு கலர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கலர் இருக்க மாதிரி ஒவ்வொரு டீம்கிட்டையும் கொடுக்கணும். ஒரு டீம் கிட்ட ரெட் ப்ளூ கொடுத்தீங்கன்னா இன்னொரு டீம்கிட்டையும் அதே மாதிரி 2 கலர் இருக்க மாதிரி பிந்தீஸ் கொடுக்கணும். பிந்தீஸ்னா பொட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நெத்தியில் வச்சுப்போம் இல்லையா, அது. இப்போ என்ன பண்ணணும்னா 2s கவுண்டிங் 3s கவுண்டிங்லாம் இந்த பொட்டை வந்து பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 2s கவுண்டிங்க்கு வந்து ரெட் கலரும் 3s கவுண்டிங்க்கு வந்து ப்ளூ கலரும் பிளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2s கவுண்டிங்னா 2ல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 2s கவுண்டிங்னா நடுவில் ஒரு நம்பரை ஸ்கிப் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ 3யை விட்டுட்டு 4. ஸோ இங்கே வந்து ரெட் கலர் வச்சிங்கன்னா அடுத்து இங்கே வைக்கணும், இந்த 4ல் ரெட் கலர் பிந்தியை ஒட்டணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு 6ல் வந்து ரெட் கலர் பிந்தியை ஒட்டணும். நெக்ஸ்ட்டு 7 விட்டுட்டு 8ல் ரெட் கலர் பிந்தியை விட்டணும். ஸோ இப்போ பாருங்கள் 2 நம்பர் ஸ்கிப் ஆகுது. அதாவது இங்கேருந்து 1 2, இங்கேருந்து 1 2, இங்கேருந்து 1 2, அதுக்கு தான் நடுவில் ஒரு நம்பரை விட்டுருங்கன்னு சொன்னேன். ஸோ 2ஸ்னால் நடுவில் ஒரு நம்பர் விட்டுணும், 3ஸ்னால் நடுவில் 2 நம்பர் விட்டுடணும். அதுக்கு வந்து ப்ளூ கலர். ஸோ 3ல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இங்கே ப்ளூ கலர் வைக்கிறீங்க. அப்போ நடுவில் 2 நம்பர் விட்டுடணும். 4யும் 5யும் விட்டுட்டு 6ல் வந்து ப்ளூ கலர், அப்புறம் 7யும் 8யும் விட்டுட்டு 9ல் வந்து ப்ளூ கலர், 10யும் 11யும் விட்டுட்டு 12ல் வந்து ப்ளூ கலர். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஸோ 2 குரூப்பையும் இதே மாதிரி பிளேஸ் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, திங்க் லைக் எ மேத்தமெட்டிஷியன், ரைட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ். மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க 2 எழுதியிருக்காங்க, 4 எழுதியிருக்காங்க, 6 எழுதியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2க்கு அப்புறம் என்ன வரும் 3 வரும் தானே. அந்த 3 இங்கே எழுதவே இல்லை அவங்க. ஆனால் எதுக்கு போயிட்டாங்க, 4க்கு போயிட்டாங்க. அப்போ ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அந்த 3யை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே 4 எழுதியிருக்காங்க, 5வை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 6க்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு நம்பரை நடுவில் ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னா இது என்ன சொல்லுவோம், 2s கவுண்டிங் சொல்லுவோம் இல்லையா. நடுவில் ஒரு நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணாங்கன்னா 2s கவுண்டிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ பாருங்க 2 3 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லையா. இங்கேருந்து 1 2, அப்போ 2 போகிறோன்னா நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு தான் இங்கே போகிறோம் 4க்கு. ஓகே, இந்த நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டா இங்கே 6க்கு போகிறோம். ஸோ 2 நம்ம ஸ்கிப் பண்ணுறோன்னா நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 6க்கு அப்புறம் 7 விட்டுட்டு 8, 8க்கு அப்புறம் 9 விட்டுட்டு 10, ஸோ 10க்கு அப்புறம் 11 விட்டுட்டு 12, ஸோ 13 விட்டுட்டு 14, 15 விட்டுட்டு 16, 17 விட்டுட்டு 18, அப்புறம் 19 விட்டுட்டு 20 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 3யா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 5 2 நம்பரை விட்டுட்டு 6க்கு போயிட்டாங்க. ஓகே, 7 8 இந்த 2 நம்பரை விட்டுட்டு 9 போயிட்டாங்க. அப்புறம் 10 11 விட்டுட்டு நமக்கு என்ன பண்ணணும் 12 போடணும்.
13 14 விட்டுட்டு இங்கே 15 போடணும். 16 17 விட்டுட்டு இங்கே 18 போடணும். 19 20 விட்டுட்டு இங்கே 21 போடணும். அப்புறம் 22 23 விட்டுட்டு இங்கே 24 போடணும். 25 26 விட்டுட்டு இங்கே 27 போடணும். 28 29 விட்டுட்டு இங்கே 30 போடணும். உங்களுக்கு இப்படி போடுறது கஷ்டமாக இருந்தால் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்களேன், 2வா, இப்போ 2 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. 2's கவுண்டிங்னா, ஓகே, 2னா 2 after 3 4, இப்போ இங்கே 4 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 4 after 5 6, அப்போ இங்கே 6 போட்டுக்கலாம். 6 after 7 8, அப்போ இங்கே 8 போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. 8 after 9 10, இந்த மாதிரி 2 2வா போடலாம். இப்போ 3's கவுண்டிங்னா 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், 9 after 10 11 12, ஸோ இங்கே 12 போடணும். அதுக்கடுத்து 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 12 after 13 14 15, ஸோ 15 போட்டுக்கலாம். திருப்பியும் 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. 15 after 16 17 18, ஸோ 18 போட்டுக்கலாம். இப்படி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியும் ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ் போடுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லுவோம், 2's கவுண்டிங் சொல்லுவோம், இதை 3's கவுண்டிங் சொல்லுவோம். ஸோ எழுதலாமா, ஸ்கிப் கவுண்டிங் பை 2's. இது வந்து ஃபார்வர்ட், முன்னாடியே போகுது. இதுவும் முன்னாடியே தான் போகுது. ஸோ ஸ்கிப் கவுண்டிங் பை 3's. இதை தான் அவங்க இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டர்னை பார்த்துட்டு இது என்ன கவுண்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ் யோர் டைம். டூ த ஸ்கிப் கவுண்டிங் பை 2's 3 ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 and 3 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 2's கவுண்டிங்கை வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, 3's கவுண்டிங்கை வந்து 3ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 99 வரைக்கும் கலர் அடிக்க சொல்லியிருக்காங்க. 2's கவுண்டிங்லாம் எல்லோ கலரும், 3's கவுண்டிங்லாம் க்ரீன் கலர்லையும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கலரும் சேமாக வருதோ அந்த நம்பர்ஸ்லாம் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹேவ் யூ ஷேடட் எனி நம்பர்ஸ் மோர் தென் 1 கலர்? ஒரே பாக்ஸில் 2 கலர் வந்து அடிச்சிருக்கீங்களா? மோர் தென் 1 கலர், ஒரு கலருக்கு மேலே அடிச்சிருக்கீங்களா? அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து இங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் தே? அதெல்லாம் என்னது? ரைட் தெம் இன் தி கிவன் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2's கவுண்டிங் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2ல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2's கவுண்டிங் சொன்னால் 2ல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2's கவுண்டிங்னா 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணுமா? பாருங்கள், 2 after 3 4, ஸோ 4ல் நான் கலர் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா 4 after 5 6, ஸோ நான் 6ல் கலர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 6 after 7 8, 8ல் கலர் பண்ணிக்கிறேன். 8 after 9 10, ஸோ 10ல் கலர் பண்ணிக்கலாம். ஸோ 10 after 11 12, ஸோ 12ல் கலர் பண்ணிக்கலாமா? 12 after 13 14, 14 after 15 16, 16 after 17 18, 18 after 19 20. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லோ கலர்ஸை கலர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 2's கவுண்டிங் எல்லாம் எல்லோ கலரில் கவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 3's கவுண்டிங் இப்போ எடுக்க போகிறேன். 3's கவுண்டிங்னா 3ல் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதுக்கு க்ரீன் கலரை அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் க்ரீன் கலரை ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், 3's கவுண்டிங்னா 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கணும். இப்போ 3 after 4 5 6, இப்போ 6ல் வந்து நெக்ஸ்ட்டு கலர் பண்ணணும். ஏற்கனவே நம்ம இங்கே எல்லோ கலரை ஷேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை ரவுண்டாக அடிச்சுக்கலாம். அப்போ தான் 2 கலர் அடிச்சிருக்கோன்றது தெரியும்னா அந்த நம்பரில் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் இல்லையா? அதனால இந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சுக்கோங்க 6க்கு மட்டும். ஓகே, 6 after 7 8 9, ஸோ 9 இங்கே வருதா? இப்போ இங்கே எல்லோ கலர் இல்லை, அதனால ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். ஓகே, 9 after 10 11 12, ஸோ ஆல்ரெடி எல்லோ அடிச்சிருக்குமா? அப்போ இந்த 12ன்ற நம்பருக்கு மட்டும் ரவுண்டாக 12 அடிச்சுக்கலாம். அப்போ தான் டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். ஓகே, 12 after 13 14 15, ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணலாம், க்ரீன் கலரை அடிச்சுக்கலாம். ஓகே, 15 after 16 17 18, ஸோ 18ல் ஆல்ரெடி நம்ம எல்லோ கலர் அடித்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ரவுண்டாக க்ரீன் கலரில் பண்ணிக்கலாம். ஸோ 18 after 19 20 21, ஸோ 21ல் நம்ம இங்கே க்ரீன் கலரை அடிச்சுக்கலாம். ஓகே, 21 after 22 23 24, ஸோ 24ல் எல்லோ கலர் இருக்கிறதுனால நான் ரவுண்டாக அடிச்சுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி வரும் நடுவில். இங்கே பாருங்கள், 21 24க்கு நடுவில் 2 பாக்ஸை விட்டுருக்குமா? அப்போ இங்கேயும் இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு 27 வரும். ஸோ ஃபாஸ்ட்டாக அடிக்கிறதுக்கு இது. ஓகே, ஸோ இந்த 2 பாக்ஸை விட்டுட்டு 30ல் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பாக்ஸை விட்டுட்டு
33ல் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பாக்ஸை விட்டுட்டு 36ல் அடிச்சுக்கலாம். 2 பாக்ஸை விட்டுட்டு 39, 2 பாக்ஸை விட்டுட்டு 42, 2 பாக்ஸ் விட்டுட்டு 45, 2 பாக்ஸ் விட்டுட்டு 48, 2 பாக்ஸ் விட்டுட்டு 51. ஸோ 2 பாக்ஸ் விட்டுட்டு 54, இங்கே பார்த்தீங்கன்னா 57, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு 60 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதை விட்டுட்டு 63, இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு 66, இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு 69, 1 2, இங்கே 72, இது 2 விட்டுட்டு இங்கே 75, இப்போ இது 2 விட்டுட்டு 78, இது 2 விட்டுட்டு இங்கே 81, இப்போ இது 2 விட்டுட்டு இங்கே 84, இப்போ இது 2 விட்டுட்டு இந்த இடத்துல 87, இப்போ இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு இங்கே 90, இப்போ இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு இங்கே 93, இங்கே இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு 96, இங்கே இந்த 2 பாக்ஸ் விட்டுட்டு 99. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், எங்கெல்லாம் 2 கலர் வந்திருக்கோ அந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே, ஸோ பாருங்கள். ஸோ எங்கெல்லாம் நம்ம ரவுண்டாக பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த இடத்துலலாம் 2 கலர் வந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ரவுண்டாக பண்ணியிருக்கோமா 6ஆ, ஸோ நான் இங்கே 6 எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ரவுண்டாக பண்ணது இங்கே 12ஆ, ஸோ 12 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்ட் பண்ணது இங்கே 18, ஸோ 18 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 24, அப்புறம் 30, 24, 30, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே 36, அப்புறம் 42. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 48, அதுக்கப்புறம் 54, அதுக்கப்புறம் எங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கோம் 60, அதுக்கப்புறம் 66. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 72, அதுக்கப்புறம் 78. நெக்ஸ்ட் பாருங்கள் 84, 90, நெக்ஸ்ட்டு 96. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் யூனிட்டில் மீட் பண்ணலாம். டாடா, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.